அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அழகாட்சி நடத்துகின்ற அல்லாவிற்கே எல்லா புகழும். நம்ம இப்போ இன்றைய தலைமுறையினரை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைய தலைமுறையினர்லாம் எப்படி இருக்காங்க? உலக கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்காங்க, மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை. சென்ற தலைமுறை என்ன செய்வாங்க? டீ குடிக்கும்போது சாப்பிடும்போது மனைவிட்ட பேசி சிரிச்சுக்கிட்டே சாப்பிடுவாங்க, டீ குடிப்பாங்க. ஆனால் இப்போ உள்ளங்கையில் என்ன வச்சுருக்காங்க? கையில் செல்ஃபோன் வச்சு பார்த்துக்கிட்டே டீ குடிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. மனைவி ஏறெடுத்து கூட பார்க்குறதில்ல. இதுவும் கடந்து போகும், ஒரு நாளைக்கு நல்ல நிலைமை வரும் அப்படின்ட்டு எல்லா குடும்பத் தலைவியும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் இந்த காலம் இப்படி கழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அன்றைக்கே ரசூல்லா 1400 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க, உள்ளங்கையிலே உலகத்தை பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதான் உலகத்தையே பார்த்துட்டு இருக்காங்க உள்ளங்கையிலேயே, யாருமே தேவையில்லை. சரி, இதை பற்றி பார்ப்போம். இன்றைய தலைமுறை பற்றி. மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, உலக கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். 6லும் சாவு 100லும் சாவு, இதை ஞாபகம் வச்சுக்கணும். மார்க்க சட்டத்திட்டங்கள் படித்தால்தான் நம்ம எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் ஜிப்பா போட்டுட்டு அலையணும்னு அவசியம் இல்லை. நம்ம மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். சட்டங்கள் தெரிஞ்சு படிச்சுக்கிறோம். நம்ம கற்றுக்கிறதுக்கு மார்க்கம். ஜிப்பா போடணும்னு அவசியம் இல்லை. மார்க்கத்தில் என்ன இருக்குது அதை கற்றுக்கிட்டு அதன் போய் நடந்துட்டு உலக கல்வியும் படிங்க. இன்றைய தலைமுறையினரிடம் பல டெக்னாலஜி வளர்ந்திருக்கிறது, ஆனால் அன்பு வளரவில்லை. ஃப்ரெண்ட்ஸிடம் அரை மணி நேரம் கலாய்க்கிறார்கள், அறிமுகம் இல்லாத நபரிடம் 10 நிமிடம் பேச தெரியவில்லை. அறிவு சார்ந்த விஷயங்கள் தெரிகிறது, அறம் சார்ந்த விஷயங்கள் தெரியவில்லை. சென்ற தலைமுறையினர் 4 வயதில் அரை ட்ரௌசர் போட்டார்கள். இன்றைய தலைமுறையினர் 24 வயதில் அரை ட்ரௌசர் போடுகிறார்கள். இன்றைய தலைமுறையினர் ஆடிக்கார் எவ்வளவு விலை என்று தெரியும், அரிசி பருப்பு விலை தெரியுமா? இன்றைய தலைமுறையினர் செல்போனில் அக்கு வேறு ஆணி வேறாக விவரம் சொல்ல தெரிகிறது. குரானை கொடுத்தால் ஓத தெரியுமா? இன்றைய தலைமுறையினரிடம் தொலைக்காட்சி வந்த பிறகு விளம்பர இடைவெளியில் தான் சாப்பாடு, தொலைந்து போனது தொழுகை. இன்றைய தலைமுறையினர் அமெரிக்கா லண்டன் செல்கிறார்கள், பக்கத்தில் இருக்கும் பள்ளிவாசலுக்கு செல்வதில்லை. நண்பர்களை மதிக்கிறார்கள், உறவுகளை மதிக்க தெரியவில்லை. இன்றைய தலைமுறையினர் பில்கேட்ஸ் அம்பானியை பற்றி தெரியும், சுதந்திர இந்தியாவில் முஸ்லிம்கள் எவ்வளோ பேர் பாடுபட்டார்கள் என்பது தெரியாது. கூகுளின் CEO சுந்தர் பிச்சைக்கு எவ்வளோ வருமானம் என்று தெரியும், நம் வீட்டு மாத வருமானம் எவ்வளவு என்று தெரியுமா? வரவு செலவு எவ்வளோ ஆகிறது என்று தெரியுமா? அல்லது நீங்கள் ஏதாவது கற்றுக் கொடுத்திருக்கிறீர்களா? எதுவுமே இல்லை. ஆங்கில நியூஸ் படிக்கிறார்கள், தமிழ் பேப்பர் படிக்க தெரியவில்லை. ஆங்கிலம் கலக்காமல் 10 நிமிடம் பேச தெரியவில்லை. இன்றைய தலைமுறையினர் பீஸா பர்கர் சாப்பிடுகிறார்கள், நம் நாட்டில் விளையும் கம்பு கேழ்வரகு சாப்பிடுவதில்லை. எதுவும் தெரியாமல் லட்சம் சம்பாதித்தும் லட்சியமே இல்லாமல் விழிப்பிதுங்கி நிற்கிறார்கள். உலக கல்வியில் 100க்கு 100, இஸ்லாமிய சட்டத்தில் 0. மாற்று மதத்தினர் இஸ்லாத்தை புரிந்து கொண்ட அளவுக்கு கூட இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தை புரிந்து கொள்ளவில்லை. இப்படிதான் இருக்காங்க இஸ்லாமியர்கள். நம்ம மார்க்கத்திலேயே இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் என்ன அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. மாற்று மதத்தினர் கூட இப்போ இஸ்லாத்தை பற்றி பேசுகிறாங்க. ரசூல்லா 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, டீனேஜ் பசங்களுக்காக சொல்கிறேன் இது. 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, தலைமுடியை ஒரு பகுதியை மலித்து விட்டு ஒரு பகுதியில் முடியை வைத்து வெட்டாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பகுதியை வெட்டிட்டு ஒரு பகுதியை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாம் எப்படி வெட்டுறாங்க? இங்கே ஃபுல்லாக வெட்டிட்டு நடுவில் இப்படி வச்சுருக்காங்க முடியை. அது எப்படி தெரியுமா இருக்குது? ஃபுல்லாக ஓரத்தில் ஃபுல்லாக புல்லை வெட்டிட்டு நடுவில் செடி வளர்க்குற மாதிரி இருக்குது. ரசூல்லா அப்படி வெட்டாதீங்க சொல்லியிருக்காங்க. அப்போ வெட்டாதீங்க சொன்ன பிறகும் அதை மாதிரி நடக்கிறேன்னா அப்போ சட்டத்துக்கு மாற்றமாக நடக்கிற மாதிரி தானே அர்த்தம். சரியா சட்டத்துக்கு மாற்றமாக நடந்தால் அல்லாஹ் எப்படி நமக்கு பணம் கொடுப்பான்? வீட்டுக்கு எப்படி பரக்கத்து வரும்? ரசூல்லா சொன்னால் அதை போய் நடங்க. அப்படி வெட்டாதீங்கன்னா வெட்டக்கூடாது, அது பேரண்ட்ஸ் சொல்லி கொடுங்க. ஆம்பளை பிள்ளைங்க அரை ட்ரௌசர் போடுறது, இது முடியை கட் பண்ணுறது, இதெல்லாம் பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்கணும். அப்படி வெட்டாதீங்க. அந்த மாதிரி வெட்டி ஜீன்ஸ் பேண்ட் போட்டு கண்ணாடியில் முகத்தை பாருங்க, முகம் உருண்டு இருக்கும், நல்லாவே இருக்காது. நபி வழி நடந்தால் முகத்தில் லட்சணம் இருக்கும், இல்லைன்னா இருக்காது. இப்போ பெண் பிள்ளைகள் இருக்காங்க,
பழக தெரிய மாட்டேங்குது, பேச தெரிய மாட்டேங்குது. 3 பிள்ளைகிட்ட பேச்சு கொடுத்தேன். மெட்ராஸில் ஒரு பிள்ளை, திருநெல்வேலியில் ஒரு பிள்ளை அப்படின்னு நம்ம மாற்றி மாற்றி பேச்சு கொடுத்தேன். 3மே ஒரே மாதிரி பேசுது. அது எப்படி? மெட்ராஸில் ஒரு பிள்ளைகிட்ட கௌசல்யா ஒரு நைட்டி சூப்பராக இருக்குது, புது நைட்டி அழகாக இருக்குன்னு. ஏன் நான் புது நைட்டி போடக்கூடாதா அப்படின்னுச்சு. சரி நான் பாட்டுக்கு வந்துட்டேன், இது ஒன்றுமே பேச முடியாது அப்படின்னு. இங்கே ஒரு பிள்ளைகிட்ட இன்னைக்கு புதுசாக சேலை கட்டியிருக்கிய சூப்பராக இருக்குங்கிற, ஏன் நான் புது சேலை கட்டக்கூடாதா? ஏன் நான் கட்டக்கூடாதுன்னு சொன்னால் நீ விட்டுருவியா வாங்காமல்? இன்னொரு பட்டை பேச்சு கொடுத்தேன், செல்ஃபோனில் என்னம்மா பார்க்குறேன், ஏன் நான் செல்ஃபோன் பார்க்கக்கூடாதா? இப்படி தான் எல்லாமே பேசுகிறாங்க. சென்ற தலைமுறைலாம் எப்படி பேசுனாங்க? என்கிட்ட வந்து யாராவது ஒன்று இந்த சேலை புதுசாக கட்டிருக்கா சூப்பராக இருக்குண்ணா, ஆமாண்டி இப்போ தான் வாங்க அது சூப்பராக இருக்கா, இப்போ தான் முதல் சேலை கட்டியிருக்கேன் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்க எப்படி சொல்கிறாங்க, என்ன சேலை கட்டக்கூடாதா? கட்டக்கூடாதான்னு சொல்லி நினச்சி தான் ஒருத்தங்க கேட்பாங்களா? அடுத்தவங்க பேச தெரியல, இதுக்கெல்லாம் நம்ம பேச்சு கொடுக்க முடியாது, எல்லாம் ஒதுங்குறாங்க. கடைசியில் மாமியார் வீட்டுக்கு போனால் மாமியார் தேவையில்லை, மச்சிமா தேவை, நாத்தனாத்த யாருமே தேவை, மாப்பிள்ளை மட்டும் தேவைன்னு நினைக்கிறாங்க. மாப்பிள்ளை நல்லவனாக இருந்தால் பரவாயில்லைட்டு அவனும் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறான். கடைசியில் ஒரு செல்ஃபோன் மட்டும் தான் மிச்சமாகுது. கையில் செல்ஃபோன் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க கடைசி வரைக்கும். ஒவ்வொருத்தரையாக கட் பண்ண எல்லாருமே கட் ஆயிடுறாங்க. எல்லாரும் வேணும், எல்லாரையும் நல்லா பேசுங்க, எல்லாரும் உங்களை என்ன பண்ணிட போகிறாங்க? ஒரு நாள் இருப்பாங்க, 2 நாள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம தான் இருக்க போகிறோம். மாப்பிள்ளை வீட்டில் போய் எப்படி பேசணும் பழகணும்னு தெரிய மாட்டேங்குது. இதனால தான் எல்லாமே தண்ணி கொடுத்தணும். நம்ம மக தனியாக போகும்போது நமக்கு நன்றாக இருக்கும். ஆனால் நம்ம மருமக தனியாக போகும்போது தான் நமக்கு வலிக்கும். வேலை பார்க்க முடியலையே, மருமக இருந்தால் வேலை பார்ப்பாளே, பேரம்பத்தி இல்லாமல் வீடு வெறுண்டு இருக்கே, பிரிச்சோடி கிடக்க, இப்படிலாம் நினைப்போம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம மகளை ஒழுங்காக வளர்த்துருக்கணும். மக ஒழுங்காக மாப்பிள்ளை வீட்டில் போய் இருந்தால் தான் மருமகளும் நம்ம வீட்டில் வந்து இருப்பா. மகளுக்கு நிச்சயம் பண்ணும்போது நல்ல இடம், பெரிய இடம், நல்ல பேர் போன வீடு, அப்படி குடும்பம், அப்படி எப்படின்னு சொன்னாங்க ஒருத்தங்க. அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு 6 மாதம் தான் ஆகுது, என் மக தனியாக போகிறா, குடும்பம் சரியில்லை. அப்போ நிச்சயம் பண்ணும்போது குடும்பம் சரியாக இருந்துச்சு, கல்யாணம் முடிஞ்சு 6 மாதம் கழிச்சு குடும்பம் சரியில்லை. அப்போ ஏன் அப்படி போகுது? உங்கள் மக சரியில்லை, என் மக சரியில்லை, தனியாக போகிற அப்படின்னு சொல்லாமல் குடும்பம் சரியில்லை, மாப்பிள்ளை மேலே பழி சுமத்திடுறது. இப்படியே எல்லாரும் பழி சுமத்துங்க, நாளைக்கு உங்களுக்கு அது வரும். நமக்கும் ஆம்பளை பிள்ளை இருக்குது, நமக்கும் அது வரும். இதனால நம்ம முஸ்லீம் பிள்ளைங்க அப்படி குடும்பம் வேணும், எல்லாரும் வேணும், எல்லாரையும் அனுசரித்து போங்க. அல்லாஹ் நாடாமல் எதுவுமே நடக்காது, யாருக்கும் எதுவும் போயிடாது. நீங்களாம் கட்டுப்படுத்தி வைக்கிறதுனால எதுவுமே போயிடாது, குறைஞ்சி போகாது. எல்லாரையும் நல்லா பேசுங்க, பழகுங்க. ரசூல் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, நாசூக்கா பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பாம்பு இருக்குமா, வானத்தில் தலை இருக்குமா, பூமியில் வால் இருக்குமா, குறைசுன்னு அதுக்கு பேர். அது தேடுமா. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்களா, குறைஸை நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் அப்படின்ட்டு. நாசூக்கா பேசாதவர்களே தேடுகிறேன் அப்படின்னு சொல்லுமா. பிற மனிதர்கள் நாசூக்கா பேசுங்க, அழகாக பேசுங்க. எதுக்கு வெடுக்குற உழுவுறீங்க, கோமா பேசுகிறீங்க? அவங்களாம் தேவையில்லை, மாப்பிள்ளை மட்டும் தான் தேவை அவங்களுக்குலாம். பெண் பிள்ளைகளை நல்ல பழக்க வழக்கங்கள் சொல்லி கொடுத்து வளங்க. படிக்குதுன்னு விட்டுறாமல் வீட்டில் நல்ல பழக்க வழக்கங்கள் சொல்லி கொடுத்து மாப்பிள்ளை வீட்டில் போய் இருக்கணும். கல்யாணம் முடிஞ்சால் மாமியார் எல்லாருமே தேவை. ஒரு ஆணுக்கு தாய் தான் முக்கியம், ஒரு பெண்ணுக்கு தான் கணவன் முக்கியம். அல்லாவே சொல்லியிருக்கான், தாய் தவறு செஞ்சாலும் தாய் கூடவே சேருங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் முக்கியம்னு சொல்லிட்டா மற்றவங்களாம் யார் பார்த்துக்கிறது? அதனால தான் அல்லாஹ் அப்படி வச்சுருக்கான். ஒரு பெண்ணுக்கு யார் முக்கியம்? கணவன். ஒரு ஆணுக்கு யார் முக்கியம்? மனைவி. இப்படின்னு வச்சுட்டான்னு வைங்க அல்லாஹ். அப்போ மற்றவங்களெல்லாம் யார், அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, அம்மா அத்தை, இதெல்லாம் யார் கவனிக்கிறது? எனக்கு அவன் தான் முக்கியம் அப்படின்வாங்க. எனக்கு அவன் தான் முக்கியம். 2 பேரும் தனியாக போங்க, கடைசியில் மற்றவங்கெல்லாம் அம்போடு நிற்பாங்க. இதுக்கு தான் அல்லாஹ் கணவனுக்கு, ஒரு ஆணுக்கு ஒரு தாய் தான் முக்கியம் வச்சுருக்கான். ஒரு பெண்ணுக்கு கணவன் முக்கியம், அவன் தாயை கொண்டாடணும், இன்னைக்கு கணவனை கொண்டாடணும். அப்படின்னா எல்லாரும் வேணும்னு அர்த்தம். பெண் பிள்ளைகளை எல்லாம் படிக்க வைக்கிறீங்க, உலக கல்வி, அது சரி, அதோட தொலை சொல்லுங்கள், குரான் ஓத சொல்லுங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள் கற்றுக் கொடுங்க. அப்போ தான் அவன் மாப்பிள்ளோட்டில் போய் ஒழுங்காக இருப்பாங்க. இன்றைய தலைமுறையினர் மாறிக்கிட்டே வர்றாங்க. சில நேரம் புர்கா போடுறது, சில நேரம் புர்கா போடாமல் போகிறது, இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. அப்போ பெண் பிள்ளைகளை ஒழுங்காக வளங்க, பழக்க வழக்கங்கள், பிஹெச்டி வரைக்கும் படிக்க வைங்க. வேணாங்களே, பிஹெச்டி, EEE, இன்ஜினியரிங்லாம் படிக்கிறாங்க, படிச்சுட்டு வீட்டில் சும்மா தான் இருக்க போகிறாங்க. இது மாப்பிள்ளோட்டை நிற்காது.
மாப்பிள்ளை ஓட்டுறது என்ன நிற்கும்? என் மாமியார் சொல்லுவாங்க, என் மருமக பிஹெச்டி பண்ணியிருக்கா, சட்னி பண்ண தெரியல. இப்படி சொன்னால் நல்லா இருக்குமா? சிம்பிள் விஷயம் சட்னி பண்ணுறது, அதையும் கற்றுக் கொடுங்க. பிஹெச்டி படிக்க தெரியுது, கஷ்டமான படிப்பு. சிம்பிள் விஷயம் ஏன் தெரிய மாட்டேங்குது? கற்றுக் கொடுக்கல. எல்லாத்தையும் கற்றுக் கொடுங்க. இப்போ சமையலும் கற்றுக் கொடுங்க, நல்ல பண்புகளையும் கற்றுக் கொடுங்க, தொழுறதையும் கற்றுக் கொடுங்க. எல்லாத்தையும் பிடிச்சிக்கும் அந்த பிள்ளை. அதுக்கப்புறம் நல்ல மாப்பிள்ளை வீட்டில் போய் இருக்கும், உங்கள் மருமகளும் உங்கள் வீட்டில் வந்து இருப்பாங்க. இதை மாதிரி செய்யுங்க. பெண் பிள்ளைகளை நல்லபடியாக வளங்க, ஆண் பிள்ளைகளை நல்லபடியாக வளங்க. சரியத் சட்டத்தில் என்ன இருக்கோ அதுதான் நமக்கு. அது இல்லாமல் மாற்றி நடக்கிறது நம்ம முஸ்லீமே கிடையாது. நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் சரியத் சட்டப்படி நடக்க அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.